Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான 3D flip play transition தான் வந்து பார்க்க போறோம். இந்த transition பாத்தீங்கன்னா நான் லாஸ்டா சிவி எஃபெக்ட்ஸ் கூட பண்ண ஒரு collabல இந்த transition வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்ட ஒரு transition கூட சொல்லலாம். நிறைய பேர் ட்விட்டர்ல போடுங்க இந்த transition கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் நான் சொல்ற ஒவ்வொண்ணுமே உங்களுக்கு புரியும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, first of all என்ன பண்ணீங்கன்னா உங்களோட Alight motion app வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் இல்லைன்னா வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இமேஜஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டியூரேஷன் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் 30 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இமேஜ். செகண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூம் இன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு 2 கீ ஃப்ரேம் வச்சுங்க. செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து வச்சுருங்க. ரொம்பவும் சின்னதாக்கிறாமல் ஃபுல்லாகவும் வச்சிடாமல் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதே போல் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, இதே போல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து கிராஃப் வந்து செட் பண்ணலாம். ஸோ நான் செட் பண்ணுற போல் வந்து கிராஃப் வந்து ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை காப்பியும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஜூம் இன் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளிப் லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இமேஜ் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் வந்து நம்ம எந்த ஸ்கேல் ஆப்ஷன் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1209 அந்த ரேட்டுக்கு வந்து செகண்ட் இமேஜும் வந்து வச்சுக்கோங்க. 1209 இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இமேஜ் இப்போ வந்து தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ளிப் லேயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட கொடுத்துட்டு ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க ஆங்கிளில். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தான் இருக்கணும். செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து வச்சுருங்க. ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஃப்ளிப் ஆகுறது. ஸோ இப்போ வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். கிராஃப் வந்து இது போல் வந்து மாற்றி விட்டுருங்க டைரக்ஷனாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் இமேஜுக்கு வந்து ஃப்ளிப் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வைக்கணும். வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து 0 வச்சுக்கோங்க. இதுக்குமே வந்து கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளிப் லேயர் டிரான்சிஷன் வந்து கிடச்சிருக்கும். இது போக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லைக் ஒரு பின்னாடி வந்து சேனலோட நேம் வந்து வைக்கிற மாதிரி வச்சுருப்போம். ஸோ அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபாண்ட்டுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் கலர் வந்து நான் செட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா அதை அந்த இமேஜுக்கு கீழே வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்துட்டு என்ன பண்ணேன்னா க்ராப் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போகிறேன், ஆட் எஃபெக்ட்ஸ் போகிறேன். தென் டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டைல்ஸ் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா என்னோடய ஆஃப் செட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 540 அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து ஆஃப் செட் வச்சுக்கிறேன். ஸோ ஆஃப் செட் வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட இதை பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் செட் வந்து நீங்கள் வந்து கூட்டணும் அப்படின்னா கூட்டிக்கலாம். தென் க்ராப் பண்ணாலும் க்ராப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதை ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோவும் வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் இமேஜுக்கு வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் ரிவீல் எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு ஒரு ரவுண்டு வந்து ஆட் பண்ணுங்கள். சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிட்டு க்ராப் பண்ணிடுங்க. சர்க்கிள் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுக்கோங்க.
சர்க்கிள் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எப்படி என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து வைங்க. ஸ்கேல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வைங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான ஃப்ளிப்ளே ட்ரான்சிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளர் ஆப்ஷன் போயிட்டு மோஷன் பிளர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. 2 இமேஜுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளர் ஆப்ஷன் போயிட்டு மோஷன் பிளர் எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஃப்ளிப்ளே ட்ரான்சிஷன் வந்து கிடைச்சிருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவே கிடைச்சிருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து வேறு எஃபெக்ட் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட போதும். நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட்டில் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.